ஹேடா ஃபிக்ஸிஸ் அகெயின் இன்னைக்கு நம்ம ஒரு பர்த்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க, லைக்ஸ் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நான் கேட்குறதுக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸ்டோரிஸ் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஹாட்டான சீன்ஸ் டெலகிராமில் தான் வரும். டெலகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், என்னோட இன்ஸ்டா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் அதே மாதிரியே நாம் இன்னைக்கு யாரோட பர்த்டேவை செலப்ரேட் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும் என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் நம்ம சேனல் ஃபிக்ஸிஸ் எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். அண்ட் அதே மாதிரியே இன்னைக்கு யார் செலப்ரேட் பண்ணுறா, யார் ரெக்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஈகோ குயின் K2K அப்படின்ற மெயில் ஐடியிலேருந்து அவங்க நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி பர்த்டேவா. அவங்களுக்கு ஜேகேவோட பயா. ஸோ ஜேகேவோட ஸ்டோரி தான். அண்ட் அவங்க ஸ்டோரியோட கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஹோப் அவங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்க கேட்ட மாதிரியே தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கேட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன், ட்விஸ்டட் ஃபேட் சீசன் 2 வேணுமா அப்படின்னு. ஸோ வேணும் அப்படின்னா ட்விஸ்டட் எஸ்ன்னு அனுப்புங்க, இல்லை அப்படின்னா ட்விஸ்டட் ஃபேட் சீசன் 2 அப்படின்னும் டைப் பண்ணுங்க, ஓகேவா? எஸ்ன்னாலும் ஓகே தான், இல்லை ட்விஸ்டட் ஃபேட் இப்படி டைப் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். ஸோ நம்ம இப்போ டைரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம பர்த்டேக்கு விஷ் பண்ணிடலாம். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ண நம்ம ஈகோ குயினோட ஃப்ரெண்டுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே என்னோட சார்பாக, நம்ம சேனல் ஃபிக்ஸி சார்பாகவும், அண்ட் பிடிஎஸ் சார்பாகவும், மெயினாக அவங்க பயாஸ் ஜங்குக் சார்பாகவும் அவங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. ஓகே, ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ரவுடி சீனியர் ஹாட்டாக தான் இருக்கும், ஹெட்செட் போட்டு கேளுங்க, ஓகே? ஸோ இதில் அவங்க ஒயன் ஒரு டாக்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அப்படி தான் இருக்கும். இதில் ஒயன் மட்டும் கிடையாது, நம்ம ஜேகேவும் ஒரு டாக்டரேட் படிக்கிற ஸ்டூடெண்ட் தான். இப்போதைக்கு இது இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரு ஃபைன் மார்னிங், ஆஸ் ஆல்வேஸ் எப்போவுமே காலேஜுக்கு எந்திரிச்சு ரெடியாகி போகிற மாதிரி நம்ம ஒயனும் ரெடியாகி போகிறாங்க. ஜேகேவா அந்த காலேஜ்லேயே எவ்வளோதான் டாக்டர் படித்தாலும் கொஞ்சம் ரவுடித்தனம் பண்ணிட்டு தெரியுது. ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்தால் அதை சால்வ் பண்ணுறதுன்ற மாதிரியான கேரக்டர் தான் நம்ம ஜேகே அவர் இப்போது தேர்ட் இயர் அப்படின்னா நம்ம ஒயன் இப்போ தான் புதுசாக ஜாயின் ஆகிருக்கிற பொண்ணு. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜு. அவங்க ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டடாக காலேஜ்குள்ளார நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ காலேஜ் ஃபர்ஸ்ட் டேனால் டீஸ் பண்ணுறது, ஃபன்னியான ரேகிங் பண்ணுறது அதெல்லாமே நடந்துகிட்ருக்கு. அப்போ வயந்த பார்க்குறாங்க, ஐயோ என்னது இது, ரேகிங்லாம் இருக்காதுன்னு தானே இந்த காலேஜுக்கு சேர்ந்தேன், ரேகிங் நடக்குதே, நம்ம எஸ்கேப் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் பதுங்கி 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 உள்ளார போகிறாங்க. ஜங்குக்கா அங்கே எடுக்கிற எல்லாமே எல்லாம் ஜஸ்ட் ஃபன்னாக மட்டும்தான் போயிட்டுருக்கு அப்படின்ற எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் என்னது இது, புதருக்குள்ளார ஏதோ நகர்ந்து நகர்ந்து போகுது அப்படின்ட்டு ஜங்குக் பக்கத்தில் போய் உள்ளார இருந்து கையை விட்டு வெளியில் தூக்குறாரு. ஒயனை தான் வெளியில் வராங்க. என்னச்சு இது, பொண்ணா அப்படின்ட்டு அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு ஷாக்கு. என்னடி பண்ணுற புதருக்குள்ளார உட்காந்துட்டு, என்ன எதோ ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கியா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோட பெண்ணு கீழே இருந்துச்சு, அதான் தேடிட்டு இருந்தேன். பெண்ணு கீழே விழுந்துச்சா இல்லை எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த மாதிரி போயிட்டுருக்கியா? சேச்சா அப்படிலாம் இல்லை, பெண்ணு கீழே விழுந்துருச்சுன்னு தான். ஆமாம், அவன் பேர் என்ன ஃபஸ்ட் இயரா? இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்த மாதிரியே இல்லையே, அப்போ கண்டிப்பாக நீ ஃபஸ்ட் இயராக தான் இருப்பேன். ஆமாம் சீனியர், இப்போ தான் நான் ஜாயின் பண்ணேன். சரி, உன் பேர் என்ன? ஒயன். ஒயன் இப்படியே பார்க்குறாரு, செம்மையாக தான் இருக்க பார்க்க. சரி போ அப்படின்னு ஜேகேக்கும் அனுப்பிச்சுட்டுறாரு. தேங்க்ஸ் சீனியர் அப்படின்னு ஒயனும் ஓடி போயிடுறாங்க. கொஞ்சம் சேட்டை பிடிச்சவளாக தான் இருப்பா போலையே, பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜங்குக்கும் போயிடுறாரு. அண்ட் இப்படியே கொஞ்சம் ஃபியூ டேஸ் போகுது. அப்போ ஜங்குக் அங்கே கிரவுண்டில் லைக் பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து.
ஸோ ஒயனோட ஃப்ரெண்டும் வந்து வாடி போகலாம், சீனியர்ஸ்லாம் வந்து பாஸ்கெட் பால் விளையாடுவாங்க, எவ்வளோ ஹாட்டாக இருக்கும் தெரியுமா பார்க்குறதுக்கு, வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட ஃப்ரெண்டும் வந்து லைக் சுஜியும் தியாவும் கூட்டிகிட்டு போகிறாங்க, வா வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்கே வந்து ஒயனும் வந்து பார்க்குறாங்க சீனியர்ஸ் எல்லாம் பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கிறது. இதில் நம்ம ஜேகேவோட ஃப்ரெண்டு யார் அப்படின்னா வந்து ஆஸ் ஆல்வேஸ் நம்ம டேயாங்கோ ஜிமினும் தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து மற்ற ஜாக்சன் அப்புறம் வந்து ஷூஹோ எல்லாருமே வந்து எல்லாம் அங்கே ஜாலியாக வந்து விளையாடிக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறாங்க, ஏய் பாத்தியாடி சீனியர்ஸ்லாம் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக ஹாட்டாக இருக்காங்க விளையாடும்போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரசித்து வழிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. சீனியர்ஸும் வந்து பார்க்குறாங்க, டே பாடுறா வந்துட்டாளுங்க. ஜேகே தான் பார்க்குறாரு, ஒயனு சுஜிதியா எல்லாம் உட்காந்துட்டு அண்ட் சில ஃபேன் கேர்ள்ஸ் எல்லாம் உட்காந்துக்கிட்டு அப்படியே கத்தி ஊர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அடே மச்சான் டேங்கு ஜிமினு பாருங்கடா வந்துட்டாளுங்க, எப்போவுமே வந்து 2 பேரும் தான் வருவானுங்க, புதுசாக ஒருத்தையும் கூப்பிட்டு வந்துருக்காளுங்க அப்படின்ட்டு வந்து ஜேகே சொல்கிறாரு. டேங்கு ஜிமினு பார்க்குறாங்க, வந்துட்டாளுங்களா, சரிடா வாடா இனி தாண்டா மேட்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைக் ரொம்ப ஒரு இன்டென்சிவான மேட்ச் போயிட்டுருக்கு. எல்லாருக்கு முன்னாடி லைக் டீமாக பிரிஞ்சுட்டாங்க. டயாங்கு ஜிமினு ஜங்குக்கு ஜாக்சனு ஷூஹோ ஒரு டீம் அப்படின்னா, எதிர் டீமில் வந்து யோன்ஜனு காய் அண்ட் வந்து டேமின்னு இன்னும் சில பேர்லாம் வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 டீம் பிரிச்சுட்டு கேமு ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப இன்டென்சிவாக போயிட்டுருக்கு. 2 பேருமே வந்து 2 டீமுமே அந்த மாதிரியான ஒரு யார் ஜெயிப்பா ஒரு காம்படிஷன் மாதிரி போயிட்டுருக்கு. பார்க்குறாங்க, சியர் பண்ணுறாங்க, டேயாங்க ஜிமினு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பேராக எல்லாம் கத்தி சியர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒயன் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்குது இதுவும், ஆனால் எதுக்கு தான் இப்படி கத்துறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேட்சும் போகுது. நம்ம ஜங்குக்கோட டீம் தான் ஆஸ் ஆல்வேஸ் வின்னும் பண்ணுறாங்க. டேங்கு ஜிமினு ஜங்குக்கு ஜாக்சனு எல்லாருமே வந்து நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு தான் வராங்க. டேங்கு வந்து வந்து டேங்கு ஜிமின் எல்லாருமே வந்ததுக்கப்புறமே சுஜி ஓடி போய் டேங் மேலே அப்படியே வந்து ஜம்ப் பண்ணி உட்காடுற மாதிரி உட்காந்துக்கிறாங்க. சூப்பராக விளையாண்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ஏய் போதும் போதும்டி நிறுத்துடி, உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சு. ஓஹோ அப்படியா, அப்போ சரி நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சுஜி இறங்கி போயிடுறாங்க. நில்லுடி நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோ பின்னாடியே போகிறாரு. இங்கே ஜிமினு கிட்ட நம்ம தியாவும் வந்து வராங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜிமின், நல்லா விளையாண்டீங்க. 2 பேருமே ஷையாக தான் இருக்காங்க. தேங்க்யூ தியா அப்படியே ஷையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக் தான் இப்போ ஒயனை தான் பார்க்குறாங்க. இந்த ஆள் இதுக்கு நம்மளை இப்படி முறைச்சி பார்க்குற மாதிரி பார்க்குறான், என்ன உனக்கு வேறு தனியாக சொல்லணுமா? என்ன சொல்லணும், அதான் அவளுங்க பாட்டுக்கு தானாக ஒவ்வொருத்தரை சூஸ் பண்ணிட்டு போயின்னே இருக்காளுங்களே, அப்புறம் நீ மட்டும் எதுக்கு சும்மா இருக்க? அவங்க சூஸ் பண்ணாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? இங்கே ஒருத்தன் நின்றுட்டுருக்கேன், அவனுக்கு சியர் பண்ணலாம், கங்க்ராச்சுலேட் பண்ணலாம், ஏதோ தண்ணி கொடுக்கலாம் அப்படின்லாம் எதுவும் இல்லையா உனக்கு? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்து கொடுங்க, நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னதுமே அங்கே இருக்கிற ஃபேன் கேர்ள்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஓடி வந்து ஜங்குக்கு தான், ஜங்குக் சீனியர் இந்தாங்க தண்ணி குடிங்க, தொடச்சி விட்டுட்டா லைக் அப்படி டவலை எடுத்து ஃபேஸ் எல்லாம் தொடச்சி விடுற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு தான் அவனை தான் பார்க்குறாங்க. பாத்தியா, நான் இது சொல்லாமலேயே எத்தனை பேர் வந்து எனக்கு என்னென்ன பண்ணுறாங்க பாத்தியா, உனக்கு என்னடி வந்துச்சு, அவங்க பண்ணிட்டு போகிறாங்க, நான் எதுக்கு உங்களுக்கு பண்ணேன், நீங்கள் யார் எனக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒயன் போகிறாங்க. அங்கேருந்து போயிடுறாங்க. இருடி தனியாக உன்னை வச்சுக்கிறேன், அப்போ மாட்டுவலை நீ, அப்போ இருக்குது உனக்கு அப்படின்னு ஜங்கு யோசிச்சுட்டு அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட் கேர்ள்ஸ்க்கு எல்லாமே வந்து தேங்க்யூ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைக் கொஞ்சமாக பேசிட்டு அதுக்கப்புறமா அப்படியே போகிறாங்க. கொஞ்சம் டேஸும் ஸ்கிப் ஆகுது. ஒயனா கிட்ட வேணுன்ட்டே வந்து ஜங்குக்கு வம்பிழுக்கிறது, சீன்றது, டீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டும் ஆகுது. ஒரு கட்டத்தில் முடியல நம்ம ஒயனால்,
ரொம்ப கோவம் வந்துருச்சு. லைக் இப்போ வந்து அவங்க கேன்டீனுக்கு தான் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்பவும் அந்த ஜங்குக் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஒயனை டீஸ் பண்ணுறது, இரிட்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆ என்னதான் வேணும்? எதுக்கு வந்து என்ன இப்படி இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? டார்ச்சர் பண்ணுறீங்க? படிக்கிறதுக்கு தானே காலேஜ்க்கு வந்திருக்கீங்க. நானும் அதுக்கு தானே வந்திருக்கேன். எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? அப்படி தான்டி பண்ணுவேன். என்னடி பண்ணுவேன்? ஆ மற்றவங்களுக்கெல்லாம் சேர் பண்ணுற, அப்படி பண்ணுற, எனக்கெல்லாம் பண்ண மாட்டியோ? அவங்களுக்கு பண்ணா உங்களுக்கு என்ன? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு தான் வந்து நிறைய பேர் இருக்காங்கல்ல பண்றதுக்கு. நான் பண்ணா என்ன, பண்ணலன்னா உங்களுக்கு என்ன? ஆ அடடா! மேடம்க்கு ஜெலஸ் எல்லாம் ஆகுதோ? ஆமாண்டா. ஐயோ உளறிட்டேனே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அ அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ உளறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் இங்கேருந்து ஓடுறாங்க. ஜங்குக்கு ஸ்மிர்க் பண்ணுறாரு. பார்க்கலாம் பார்க்கலாம், எவ்வளோ நாள் தான் நீ வந்து ஆஹ், இப்படியே திரியிற அப்படின்ட்டு. அண்ட் காலேஜோட கல்ச்சரல்ஸும் வருது. ஒயன் வந்து சரி வா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒயனோட ஃப்ரெண்ட்ஸு சுஜிதி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நான்லாம் வரல, நீங்கள் வேணால் போய் பண்ணுங்க, எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பாடி ஜாலியாக காலேஜுக்கு வந்தோமா, பெர்ஃபார்ம் பண்ணோமா, என்ஜாய் பண்ணோமான்னு இருக்கணும். சும்மா படிப்பு படிப்புன்ட்டு இருந்தால் எப்படி என்ஜாய் பண்ணுறது, வாடி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த டைமில் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க இந்த மாதிரி சுஜி வந்து என்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துக்கு வந்து எல்லாம் வந்திருப்பாங்க. நம்ம ஜிமினு, டேங்கு, ஜங்குக் எல்லாம் வந்திருப்பாங்க ப்ராக்டிஸ் பார்க்குறதுக்கு. இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து இது ஏய் சுஜி, இதுக்கிட்ட இவன்லாம் இங்கே வந்திருக்கான். போய் அவங்கிட்டே கேளு எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு லைக் டான்ஸ் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. அப்போ தான் வந்து ஒரு சஜஷன் பண்ணுறாங்க, நம்ம ஏன் கப்புள் டான்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேங்கு. ஏன்னா வந்து ஜங்குக் தான் சொல்லி இருந்திருப்பாரு, மச்சான் அவளை கரெக்ட் பண்ணோன்னா அவள் கூட டான்ஸ் ஆடினா தான்டா முடியும். அதனால உன் ஆள்கிட்ட ஜஸ்ட் ஒரு பிட்டை போடு, மண்டையை ஆட்டிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாங்க. என்னடா என் ஆளை பார்த்தா உனக்கு என்ன இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா? ஏய் சும்மா சீன் போடாதடா, உனக்கும் ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியாதா? எப்படா சான்ஸ் கிடைக்கும் உள்ளார பூந்துடலான்ட்டு தானே இருக்க. கண்டுபிடிச்சிட்டியா மச்சான்? து அதான் உம்மஞ்சில் நல்லாவே தெரியுதே. ஜிமினும் வந்து அந்த பொண்ணு கூட ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கான் பயபுல பார்த்து. இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்ல. அதுவும் கரெக்டு தான் மச்சான். எல்லோரும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்க முடியுமா? ஆமாம் ரொம்ப தான் பெருமை அப்படின்ட்டு தான் வந்து அவங்க கான்வர்சேஷன் போயிருக்கோம். ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பி. அப்போ நானும் அவள் கூட டான்ஸ் ஆட போகிறேன்னா அப்படி டான்ஸில் இம்ப்ரெஸ் பண்ணி அவளை மயக்கிடணும் அப்படின்ட்டு ஜிமின்னு. இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு சுஜி சொல்கிறாங்க. ஏன் சொல்லும்? இல்லை வேண்டாமே, நாங்கள் வட்டு தனியாக ஆடிக்கிறோம். இல்லை நம்ம சேர்ந்து தான் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டேயாங் வந்து அப்படியே வந்து கொஞ்சி இது பண்ணி கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தியாக்கும் நம்ம ஜிமின் கூட டான்ஸ் ஆட போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு தியாக்கும், ஐயோ இது என்னடா இது புது பிரச்சனை அப்படின்ட்டு ஒயனுக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து எந்த சாங் பிடிச்சிருக்கோ அந்த சாங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த சாங்கோட ப்ராக்டிஸ் வந்து போய்கிட்டுருக்கு. லைக் கப்புள்ஸ் டான்ஸ் தான். ஸோ வந்து டச்சிங் எல்லாம் இருக்கும். வேணும்ன்ட்டே வந்து ஜங்குக் உங்களை வந்து ஹிப்பில் டச் பண்ணுறது, வேணும்ன்ட்டே வந்து உங்கள் வெஸ்ட்டை பின்ச் பண்ணுறது, க்ரிப் பண்ணுறது, நெக்கில் கிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. உங்களுக்கா ரொம்பவும் கோவம் வருது. அண்ட் இப்போ கொஞ்சம் அப்படியே பிரேக் எடுக்குது. வாயனும் வந்து இந்த டான்ஸுக்கு நான் வரல, வேணும்னா நீங்கள் 2 பேரும் ஆடிக்கோங்க, நான் வரல. ஏண்டி நம்ம 3 பேர் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், இப்போல்லாம் பேக்கெல்லாம் வாங்கக்கூடாது, இன்னும் 2 நாள் தான் இருக்குது அப்படின்ட்டு வந்து தியா சொல்கிறாங்க. என்னால் முடியாது, அந்த சீனியர் ரொம்ப தாண்டி பண்ணுறான். அப்படி என்ன தாண்டி பண்ணா வான்னு சொல்கிறாங்க. ஓஹோ அப்போ சரி சரி, என்ஜாய் பண்ணு. என்னடி என்ஜாய் பண்ணு? எனக்கு இரிட்டேட் ஆகுதுடி. இரிட்டேட் ஆகுதா இல்லை பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு சுஜி கேட்குறாங்க. என்னடி உளர்ற? பின்ன நானும் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் நீ இது எத்தனையோ தடவை நம்ம சீனியர் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு, ஆனால் இப்போ தானே நீ சொல்கிற.
உனக்கு முன்னாடியே பிடிக்கலன்னா ஃபர்ஸ்ட் அவர் பண்ணும்போதே வந்து தள்ளி விட்டு ஒன்று அரைஞ்சிருக்கணும், இல்லை அசிங்கமாக திட்டிருக்கணும். ஆனால் அப்படி தான் நீ எதுவுமே பண்ணலையே. அப்போ உனக்கும் பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நடிக்காத நடிக்காத, சும்மா சீன் போடாத, அதான் உன் மூஞ்சிலே நல்லா தெரியுதே அப்படின்ட்டு வந்து அகெயின் வந்து கொஞ்சம் பிரேக் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் டான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அகெயின் வந்து ஜங்குக் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வயனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. என்ன பண்ணுறாங்கன்னா தள்ளி விட்டுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, கொஞ்சம் கூட சென்ஸுன்றதே இல்லையா? நானும் சரி சரின்னு பொறுத்து போனால் ரொம்ப தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க, இந்த மாதிரி இருக்கிறதுல எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆஷாக வந்து திட்டிட்டு அசிங்கமாக திட்டிட்டு ஒயன் அங்கேருந்து போயிடுறாங்க. டி என்னடா பண்ணு, அந்த பொண்ணு இந்த காற்று காட்டுட்டு போகுது. ஒன்றும் இல்லை மச்சான் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஒரு மாதிரி சோகமாக அங்கேருந்து போயிடுறாங்க. ஜமீனுக்கும் புரியல, டேயாங்கும் புரியல என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுஜி தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கு இதே வேலையாக போச்சு, ஏன் தான் இப்படி பண்ணுறானோ தெரில. இப்போ என்ன தான் பண்ணுறது, அவங்க வருவாங்களா இல்லையான்னு தெரியலையே. அவங்க வராங்களோ இல்லையோ அது ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம டான்ஸ் ப்ராக்டிஸ் கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. இப்படியே வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் டேஸும் போகுது. பர்ஃபாமன்ஸும் வந்து அவங்க 2 பேர் தான் லைக் வந்து 2 பேர் தான் பண்ணுறாங்க. லைக் டயாங்கும் ஜிமின் பேரும் தான் பண்ணுறாங்க. வயனுக்கு வந்து ஜங்குக்கும் வந்து வயனா கிட்ட போகிறதும் நிறுத்திட்டாரு, பேசுறதில்ல, கண்டுக்கிறதில்ல. வயனுக்கு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கில்ட்டாக கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னே அவங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு நாள் தான் வந்து ஒயின் நடந்து போயிட்டுருக்காங்க. ஜங்குக்கும் ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்காரு. ஐயோ இவளா ச்சே அப்படின்ட்டு அவர் திரும்பி போகிறாரு. ஒயனும் பார்த்துடுறாங்க, அதை ஓடுறாங்க. ஜங்குக் சீனியர் சீனியர் நில்லுங்க சீனியர் அப்படின்ட்டு ஓடுறாங்க. ஜங்குக் கண்டுக்கல, நடந்து போயிட்டே இருக்காரு. ஒயன் வேகமாக ஓடி ஜங்குக்கு முன்னாடி தான் போய் நின்று ப்ரீத் எடுத்துட்டு இருக்காங்க. சீனியர் எவ்வளோ நேரம் தான் கூப்பிடுறது, என்னடி வேணும் இப்போ உனக்கு? அதான் அன்றைக்கே சொல்லிட்டல்ல, அதான் விலகிட்டலாம், அப்புறம் இப்போ என்ன உனக்கு, எதுக்கு இப்போ வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயன்கிட்ட ஜங்குக் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இருங்க சீனியர். எதுக்குடி இருக்கணும், எதுக்கு இருக்கணும் அப்படின்னு வந்து ஒயன்கிட்ட ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. நான் ப்ரீத் எடுத்துக்கிறேன், 2 minutes. ஜங்குக் இரிட்டேட் ஆகுது. அப்படியே இருந்தாலும் அவர் அங்கே தான் நின்றுக்கிட்டே இருக்காரு. சீனியர் சாரி சீனியர். எதுக்குடி சாரி, அதான் அன்றைக்கி தெளிவாக சொல்லிட்டல, அப்புறம் என்ன உன் வேலை மயிரை பார்த்துட்டு போ அப்படின்னு ஜங்குக் நடந்து போகிறாரு. இருங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பிடிச்சி வாலில் பின் பண்ணிட்டு, என்னடா என்ன ரொம்ப சீன் போட்டுகிட்டே இருக்க, அன்றைக்கி அப்படி சொன்னால் விட்டுட்டு போயிடுவியோ, போவேண்டி என்னடி இப்போ அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைக் கொஞ்சமாக கோவமாக பேசுறாரு ஜங்குக்கு. பட் ஆனால் ஒயன் என்ன பண்ணுறாங்க, ஜங்குக்கு லிப்லேயே செம்மையாக கிஸ் பண்ணிடுறாங்க. ஜங்குக்கு செம்ம ஷாக்கு, என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரும் செம்மையாக கிஸ் பேக் பண்ணுறாரு. அவரு ஜங்குக் ஒயனோட வெஸ்ட்டை பிடிச்சி இழுத்து செம்ம டீப்பாக கிஸ்ஸிங் போகுது. அண்ட் பக்கத்துலேயே ரூம் இருக்குது, அந்த ரூமுக்குள்ளார ஒயனை தள்ளிட்டு போயிட்டு வாலில் பின் பண்ணி இன்னமும் டீப்பாக அந்த கிஸ்ஸிங் போகுது. ஒரு ஹேண்ட்ஸை ஃபுல்லும் ட்ராவல் ஆகுது ஒயன் பாடிக்குள்ளே. கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. என்னடி அன்னைக்கு அவ்வளோ பேசுனா இன்னைக்கு இப்படி கிஸ் பண்ணுற, என்னாடி அப்படி தான்டா கிஸ் பண்ணுவேன், என்னடா நான் ஏன் புருஷனை கிஸ் பண்ணுறேன், உனக்கு என்னடா இருந்துச்சு அப்படின்ட்டு. ஓ புருஷன்றதுலாம் இப்போ தான் உனக்கு தெரியுதோ, அதுக்கு முன்னாடிலாம் உனக்கு தெரியலையோ? ஆமாண்டா தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் ஜேகேவோட நெக் அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணுறாங்க. ஏய் உடனே என்னடி பண்ணுற, வேண்டாண்டி, அப்புறம் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதுடி, பண்ணாத, உன்னை யார் பண்ண சொன்னா அப்படின்ட்டு ஒயன் சொன்னதுமே அவ்வளோதான். ஜங்குக்கு வச்சிருந்த மொத்த கண்ட்ரோலுமே போயிருச்சு. செம்மையாக வந்து லைக் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே அவருக்கு ஹேண்ட்ஸ் அப்படியே பாடி ஃபுல்லும் ட்ராவல் ஆகுது. அங்கே ரூம்லேயே வச்சு செம்மையாக சம்பவம் பண்ணுறாரு. வந்து லைக் சுச்சியும் தியாவும் எங்கே போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை தேடிட்டு தான் வந்திருப்பாங்க. அப்போ வந்து லைக் அந்த சவுண்டு கேட்குது, ஜேகேவோட சவுண்டும் ஒயனோட சவுண்டு கேட்குது. எங்கேருந்து இந்த சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே தரமாக வந்து சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம்மா அப்படிதான்டா,
ஆ பொண்டாட்டி செம்மையாக இருக்குடி, செம்மையாக இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சம்பவம் பண்ணிருக்கு. செம்ம ஷாக் ஆயிடுச்சு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடி நடக்குதுங்கன்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு கூட நீ அப்படி இல்லையாடி, இன்னைக்கு என்னடி இப்படி இருக்க? பொண்டாட்டி செம்மையாக இருக்குடி நீ இன்னைக்கு. அப்படிதான்டா. ஆ மாமா அப்படின்ட்டு மோன் பண்ணிட்டே இருக்காங்க ஒயனு. எது ஃபஸ்ட் நைட்டா? அப்போ இவங்க கப்பிள்ஸா? இது தெரியாமல் நம்ம என்னென்னமோ பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அது ஜங்குக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்ற விஷயம் டேங்க் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். டேங் தான் வந்து சரி யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு வந்து இருந்திருப்பாரு. பட் ஆனால் இப்படி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து செம்ம ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே அந்த அளவுக்கு தரமாக ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே வந்து அந்த உள்ளார நடந்துட்டு இருக்கிறத வெளியில் வந்து நம்ம சுஜியும் தியாவும் பொழந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த டைமில் வந்து சரி ஜங்குக்கையும் காணுமேன்னு சொல்லிட்டு தேடிட்டு நம்ம டேங்கு ஜிம்மினும் வந்திருப்பாங்க. என்னத்தை இவளுங்க இப்படி வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தா இந்த சீனு, ஐயோ இதையா பார்த்துக்கிட்டு இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சுஜியை இழுத்துட்டு போயிட்டாங்க. அண்ட் ஜிமினும் வந்து தியாவை இழுத்துட்டு போயிட்டாங்க. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க டே? டேங் அவங்க 2 பேரும், ஆமாம் அவங்க 2 பேரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை போய் வெக்கங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கியேடி. நீ என்கிட்ட கேட்டிருந்த நானே தரமா வச்சு உனக்கு லைவா காட்டியிருப்பேனேடி. அடுத்தவன் பண்றது ஏண்டி போய் பார்க்குற? அசிங்கமா இல்லையாடி? எனக்கு அசிங்கமா இருக்கேடி. அவங்க அவங்க கப்புள்ஸ் உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமா தெரியும். இப்போ அப்படியே ஜிமின் சைடு, ஜிமின் தியா அவங்க அது அப்படி எல்லாம் பார்க்குறது தப்பாச்சு. ஏன் இப்படி பார்க்குற? அது தப்பு. அவங்களுக்கு 2 பேருக்குமே ஷையாக அப்படியே ஆகிருச்சு. அண்ட் இதோட ஸ்டோரி வந்து முடிஞ்சிருச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா ஐடியும் இருக்கும். அண்ட் ட்விஸ்டட் ஃபேட்டுக்கு நான் கேட்டிருப்பேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க, கமெண்ட் லைக்ஸ் போடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து அது நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வந்து கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். ட்விஸ்டட் ஃபேட் வேணுமா வேண்டாமா அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேணும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவாடா ஃபிக்ஸிஸ்? அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்டா ஃபிக்ஸிஸ். அண்ட் நான் அதுக்கு முன்னாடி வந்து சில ரெக்வஸ்ட்லாம் வந்து நான் டெலகிராமில் தான் போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். என்னைக்கெல்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேனோ அன்றைக்கி வந்து அதோட போஸ்ட்டை நான் வந்து சேனலில் போஸ்ட்டாக போட்டுருவேன். ஓகேவாடா ஃபிக்ஸிஸ்? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய் பாய் ஃபிக்ஸிஸ்.